மைக்ரேஷன் ரிஃபார்ம்ஸ்ல ஹோம் ஆஃபீஸ் சொன்ன தகவல்கள் அத்தனையுமே முழு பொய் அப்படின்ற ஒரு தரவு இப்போ யூகேல வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஒரு ரிப்போர்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ரிப்போர்ட் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, லோ ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இருக்கக்கூடிய 3,50,000 மேற்பட்டவர்களுக்கு ILR எனப்படுகிற செட்டில்மெண்ட்டை வழங்கினா இவங்க எல்லாருமே பெனிஃபிட்ஸுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை ஆணித்தரமா ஹோம் ஆஃபீஸ் சொல்லி வந்தது. இதற்கு எதிராக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இது பொய்யான ஒரு விஷயம். மைக்ரன்ஸ் கண்ட்ரிபியூட் பண்றதுதான் அதிகம். இந்த பெனிஃபிட் எடுக்கிறது இல்ல யூகேனுடைய அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுக்கிறது அப்படின்றது சாத்தியமில்லாதது. அது மிக குறைந்த அளவுல தான் செய்யப்படுது. இது ஹோம் ஆஃபீஸாலையும் ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூதாலையும் அதிகப்படுத்தப்பட்டு மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக மைக்ரன்ட்ஸ் சொல்லி வந்தாங்க. இது சம்பந்தமான ஆய்வுகள் செய்யப்பட்டிருந்தது. மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி இந்த ஆய்வுல மிக மும்முரமாக செயற்பட்டு வந்தது. ஹோம் ஆஃபீஸ் சொல்ற இந்த பெருந்தொகையான பணம் யூகே வாழ் மக்களினுடைய வரி பணத்துல இந்த மைக்ரன்ட்ஸுக்கு வழங்கப்படுதா, இல்ல மைக்ரன்ட்ஸால யூகேனுடைய எக்கனாமிக்கு ஒரு கண்ட்ரிபியூஷன் வழங்கப்படுதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விவாதம் நீண்ட காலமாக போய்கொண்டிருந்தது. அதனுடைய முடிவாக இந்த ஒரு முடிவு வெளியிடப்பட்டிருக்கு. இதே நேரம் அசைலம் கோரிக்கையாளர்களை வைத்து யூகேனுடைய எக்கனமியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய மைக்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரப்பட்டா யூகேல இப்போ இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? உள்ள இருப்பாங்களா, இல்ல இவங்களுக்கான 10 வருஷமோ 15 வருஷமோ இந்த விசாவை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்ல வெளியே போவாங்களா அப்படின்ற ஒரு சர்வேயும் நடத்தப்பட்டிருக்கு. அதனுடைய முடிவும் ஒரு ஷாக்கான முடிவாக இருக்கு. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. மைக்ரேஷன் ரிஃபார்ம்ஸ்ல கொண்டு வரப்பட்ட ஒரு பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா, யூகேல இதுவரை காலமும் இருந்ததை விட எதிர்வரும் சில ஆண்டுகளுக்குள்ள லோ ஸ்கில் இருக்கிறவங்க பெனிஃபிட்ஸுக்கு போவாங்க. லோ ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு ILR வழங்கப்படுமா இருந்தா இவங்க எல்லாரும் பெனிஃபிட்ஸை ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இதை சொல்லப்பட்டதை விட இதுல கொடுக்கப்பட்டிருந்த தொகை தான் ரொம்பவே பெரிய ஒரு தொகை. 10 பில்லியன் பவுண்ட்ஸ் அளவுல இதுல நஷ்டம் ஏற்படலாம். யூகேல டாக்ஸ் கட்டுறவங்களுடைய பணத்துல இவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. இதற்கு எதிராக மைக்ரன்ட்ஸ் தரப்புல இருந்து இது ஒரு பொய்யான வாக்குறுதி. இந்த வாக்குறுதி அப்படின்றத விட இந்த தகவல் எந்த விதமான ஒரு டேட்டாவினுடைய பின்புலமும் இல்லாம சொல்லப்படுது அப்படின்றத தொடர்ச்சியாக முன் வச்சு வந்தாங்க. ஆனா ஹோம் செக்ரட்டரியும் சரி ஹோம் ஆஃபீஸும் சரி யூகேனுடைய அரசாங்கத்தின் சார்பாக இதை மறுத்து வந்தாங்க. நாங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்மையான ஒரு ஸ்டாட்ஸ் அப்படின்றத தொடர்ச்சியாக அவங்க வலியுறுத்தி வந்தாங்க. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல இது சம்பந்தமான விவாதம் நடந்த போது மைக் டாப்பிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்ற இந்த அளவு 10 பில்லியன் பவுண்ட்ஸ் வரையில சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றீங்க, இதற்கான ஆதாரம் என்ன, இதற்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது இவங்க எல்லாருமே பெனிஃபிட்ஸுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இவங்க எல்லாருமே பெனிஃபிட்ஸுக்கு எலிஜிபிளா இருக்காங்க, இந்த லோ ஸ்கில் மைக்ரேஷனை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இப்படியான ஒரு புதிய பில்லை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருந்தார். இதே ஸ்டாண்ட்ல தான் ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூதும் இருந்தாங்க. இப்போ தகவல் அறியும் சட்டத்தை பயன்படுத்தி இதுல உண்மை தன்மை என்ன, எவ்வளவு நஷ்டம் ஏற்பட போகிறது? 3,50,000 லோ ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு ILR கொடுக்கப்பட்டா இவங்க எல்லாருமே ILRக்கு பிறகு பெனிஃபிட்டுக்கு போக போறது இல்ல. இதுக்கான ஒரு காரணமும் இருக்கு, அதை பத்தி நம்ம மேல பேசலாம். ஆனா இவங்க எல்லாரும் ILRக்கு போகும்போது பெனிஃபிட்ஸுக்கு போக மாட்டாங்க. இதுல உண்மையாகவே எவ்வளவு யூகே அரசாங்கத்துக்கு நஷ்டப்படும் அப்படின்றத மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி ஒரு ஆய்வு மூலமாக வெளியிட்டிருக்கு. 600 மில்லியன் பவுண்ட்கள் மாத்திரம்தான், அதுவும் 10 வருஷத்துக்கு இவங்களுக்கு பெனிஃபிட்ஸுக்கு கொடுக்கப்படும். இது இந்த மைக்ரன்ட்ஸால கொடுக்கப்படுற கண்ட்ரிபியூஷனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு மிகச்சிறிய தொகை அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் ILRக்கு போகும்போது 3,200 பவுண்ட்ஸ் இப்போ அதிகரிச்சிருக்காங்க. இந்த 3,200 பவுண்ட்ஸ்ல ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய குடும்பங்களை பொறுத்தவரையில குறைந்தபட்சம் ஒரு 15,000 பவுண்ட்ஸ் வரையில இவங்க ILRக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இவர்களுடைய மாதத்துக்கான பெனிஃபிட்டாக வழங்கப்பட போவது 2,000 பவுண்ட்ஸ்களுக்கும் குறைய. ஸோ ஒரு குடும்பத்திற்கு அவங்களுடைய கண்ட்ரிபியூஷனை திருப்பி பெனிஃபிட்டா எடுக்கிறதுக்கு கூட கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 8 வருஷங்கள் வரையில ஆகும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இது மாத கணக்காக பார்க்கப்பட்ட ஒரு கணக்கு அப்படின்னா கூட இது வருஷ கணக்காக பார்க்கும்போது இந்த அளவான ஒரு சிறிய தொகைக்காக
ஸ்கில்ஸோட இருக்கிற மைக்ரன்ட்ஸ் பெனிஃபிட்ஸுக்கு போவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் யூகேல உருவாகி இருந்தது. அது தொடர்பான கேள்விகளும் கேட்கப்பட்டு வந்தது. லோ ஸ்கில் ஒர்க்கர்ஸாக கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஷாப் கீப்பர்ஸ், ஷாப் மேனேஜர்ஸ், கேப் ஒர்க்கர்ஸ், இன்னும் பல இது லோ ஸ்கில் இருக்கிற ஆட்கள் கூட அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கான வேறு துறைகள்ல மாஸ்டர்ஸ் இருக்கு. யூகேல வந்து வேலை செஞ்சதுக்கு பிறகு இவங்களுக்கான ஐஎல்ஆர் கொடுக்கப்பட்டா இந்த ஒர்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம போனா இவங்களுக்கான அவங்க துறையிலேயே அவங்க வேலை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த மக்கள் வந்திருக்காங்க அப்படின்றதும் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்டு வந்தது. இதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாங்களா என்ன அப்படின்னு தெரியல. RQF லெவலை இவங்க டிஃபைன் பண்ணும்போது RQF 3, RQF 6 அப்படின்னு சொல்லி பிரிச்சாலும் இது படிப்பு சம்பந்தப்பட்ட அல்லது ஒருவருடைய குவாலிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட வேறுபாடு கிடையாது. அவங்க என்ன தொழில இருக்காங்களோ அந்த தொழிலுக்கேற்ற RQF தான் பேசப்பட்டது. உங்களுக்கு தெரியும் RQF பொறுத்தவரையில RQF 3, RQF 6 இது படிப்புக்கும் பொருந்தும், சில குறிப்பிட்ட தகமைகளுக்கும் இது பொருந்தும், சில வேலைகளுக்கும் பொருந்தும். ஆனா ஹோம் ஆஃபீஸ் எப்படி அதை பார்க்குது அப்படின்னா வேலைகளுக்கான RQF தான் இந்த செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு ரிக்வயர்மெண்ட்டாக பார்க்கிறது. குவாலிஃபைடா இருக்கிறவங்க குறைவான தொழில்கள்ல இருந்தாலும் இவங்களுக்கான ILR கொடுக்கப்படும் போது, இவங்களோட ஒர்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லிஃப்ட் பண்ணப்படும் போது இவங்க நல்ல வேலைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இவங்க அரசாங்கத்தினுடைய ஒரு சுமையாக இருக்க மாட்டாங்க, இவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வாங்க அப்படின்றது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது. கேப் ஒர்க்கர்ஸா வந்திருக்கிறவங்களுக்கும் கேப் ஒர்க்கிங் தாண்டி அவங்களுக்கான பிரத்யேகமான பல டிகிரிகள் இருக்கு. இதுல நிறைய பேர் மாஸ்டர்ஸ் முடிச்சவங்க அப்படின்ற அடிப்படையில இவங்களுக்கான வேறு வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இந்த வேலைகளுக்கு போகும்போது இவங்க அதிகமான டாக்ஸ் கட்ட போறாங்க, இவங்க அரசாங்கத்தினுடைய பெனிஃபிட்ல தங்கி இருக்க மாட்டாங்க அப்படின்றது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தது. இப்போ வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தரவுகளின் அடிப்படையில ஹோம் ஆஃபீஸ் சொன்னது முற்றுமுழுதான ஒரு பொய் அப்படின்றத நிரூபணமாக இருக்கு. 10 பில்லியன் பவுண்ட்கள் நஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல வெறும் 600 மில்லியன் பவுண்ட்கள் தான், அதுவும் 10 ஆண்டுகளுக்கு செலவானால் செலவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது இப்போ யூகேனுடைய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. எந்த ஒரு பேஸும் இல்லாம, எந்த ஒரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் இல்லாம இப்படியான ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கா அப்படின்றது குறித்தான விசாரணைகள் இனிமேல் முன்னெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் அடிபடுகிறது. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டா எக்ஸிஸ்டிங் மைக்ரன்ட்ஸ் யூகேல தொடர்ச்சியாக இருப்பாங்களா இல்ல வெளியேறுவாங்களா அப்படின்ற ஒரு சர்வேயை ஸ்கில் மைக்ரன்ட்ஸ் அலையன்ஸ் லிமிடெட் நடத்தி இருந்தது. உங்களுக்கு தெரியும் ஸ்கில் மைக்ரன்ட்ஸ் அலையன்ஸ் லிமிடெட் அப்படின்றது வந்து இந்த சட்டங்கள் எல்லோருக்குமாக வருமாக இருந்தா சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அனைத்து ஆயத்தங்களையும் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துல கிட்டத்தட்ட 20,000க்கும் 30,000க்கும் இடைப்பட்ட அளவிலான மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். முதல் கட்டமாக இந்த சட்டம் அமலுக்கு வந்தா அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு லீகல் ஃபர்மும் இருக்கு அப்படின்றது இதுல மேலதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த அமைப்பினர் நடத்தி இருக்கிற ஒரு சர்வேயின் அடிப்படையில 93% இந்த நாட்டை விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷமாகவும் 15 வருஷமாகவும் ILRக்கான காலம் நீடிக்கப்படுமாக இருந்தா இதுல 93% இந்த நாட்டை விட்டு வெளியேறுவாங்க, 7% தான் இதை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தகவலும் யூகேனுடைய மைக்ரேஷன்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துது. ஏன் அப்படின்னா இந்த தொழில்களுக்கான வெற்றிடங்கள் இருக்கு, இந்த தொழில்களுக்கான யூகேல இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் இல்லை அப்படின்ற அடிப்படையில இவங்க வெளியேறினார் 93% வெளியே போனா அந்த இடத்தை எப்படி ஃபில் பண்றது? இப்போ இருக்கக்கூடிய புதிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸின் அடிப்படையில, இப்போ இருக்கக்கூடிய புதிய சட்டங்களின் அடிப்படையில யூகேல வேலை செய்யறதுக்கு வாரவங்களும் சரி இல்ல யூகேல படிக்க வாரவங்களும் சரி மிக குறைவளவிலானவங்க தான் வராங்க. இதுல பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. நேற்றைய வீடியோல நம்ம பேசி இருந்தோம், ஸ்டூடெண்ட்ஸும் இப்ப வாரது இல்லை அப்படின்றதுனால இந்த யூனிவர்சிட்டிஸ் எப்படியான ஒரு அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்குது அப்படின்றத பத்தி நேற்றைய வீடியோல நம்ம பேசி இருந்தோம். அதே மாதிரி உள்ள இருக்கிறவங்களும் வெளியேறுவாங்களாக இருந்தா அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுதான் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்டான தகவலாக இருக்கிறது. இன்றைய தேதி வரையில 200க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள்ல அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக அமலுக்கு வர வகையில 11 ஹோட்டல்களை மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அசைலம் ஹோட்டல்களை தங்க வைக்கப்பட்டிருப்பவர்கள் மிலிட்டரி பேஸ்களுக்கும் அதே நேரம் ஷேர்ட் அக்கமடேஷன்களுக்கும் மாற்றப்பட இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. உள்ளூர் வாசிகளுடைய தொடர்ச்சியான அழுத்தம் ஒரு பக்கம், இன்னும் ஒரு பக்கம் ஹோட்டல்களில் ஏற்படக்கூடிய விரயத்தை குறைக்கிறதுக்கான முயற்சியாக அரசாங்கம் அறிவித்திருந்த அந்த முயற்சி இப்போ எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. 200க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள்ல முதற்கட்ட இந்த 11 ஹோட்டல்கள் மூடப்பட போகிறது. இந்த 11 ஹோட்டல்களுக்கு பிறகு இன்னும் அதிகப்படியான ஹோட்டல்கள் மூடப்படும். வீடுகள் தேவையானவர்களுக்கு வீடுகளும் வழங்கப்படும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு தகவல் இதிலிருந்து சொல்லப்படுகிறது. இதுவரையில 30,000 பேர் இந்த ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 70,000 பேர் ஷேர்ட் அக்கமடேஷன் போன்ற வசதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. சம்பந்தமான தீவிரமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மக்களை எங்க கொண்டு போகலாம், இவர்களை பாதுகாப்பாக எங்க வைக்கலாம் அப்படின்றது குறித்தான ஏற்பாடுகள் இப்போ கசிந்து வருகிறது. ஸ்காட்லாந்து பகுதிகளுக்கு அதிகமானவர்களை அனுப்பலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருந்தது. ஹோட்டலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு பிறகு இது அதிகமாக பேசப்பட்டது. ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்ப்பின் காரணமாக இது பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றதும் இதுல மேலதிக தகவலாக பார்க்கப்படுகிறது.
இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.